அனைவருக்கும் அத்வைதம் ஆலய பவனியின் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ தென்காளஹஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுற திருப்பாம்பரம் கோயிலில் ராகுகேது பயிற்சி விழா நடக்கிறத பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போகிற வழி, அங்கே பூஜை பரிகார நேரம் எப்படி, அந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் போட்டால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கோயிலை பற்றி நிறையா வந்திருக்குது. இருந்தாலும் அந்த பூஜை நடக்கிற நேரம், அப்புறம் அந்த பரிகார ஹோமம் நடத்துகிற விவரம், அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு அவர் ஐயர் பூஜை நடக்கிறப்போ மைக்கில் சொல்லுவார். அதையும் அவரோட வாய்ஸையும் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் கற்கத்தி அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அதுக்கு ஒரு ஆட்டோக்கு எது பிடிச்சி தான் போகணும். மினி பஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி, இல்லை ஷேர் ஆட்டோ இருந்தால் இருக்கும், அதை பிடிச்சி உள்ளே போய்க்கலாம். ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக இணைஞ்சு சிவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறதுனால இது தென்காளஹஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்தது. இந்த ராகு கேது பரிகார பூஜை, சாதாரண பரிகார பூஜை செய்கிறவங்க அங்கே குளத்தில் குளிச்சுட்டோ அல்லது அந்த குளத்தில் தீர்த்தம் தெளிச்சிட்டு உள்ளே போய் கவுண்டரில் இந்த பரிகார பூஜைக்கு டிக்கெட்டு கேட்டோம்னா, பரிகார பூஜைக்கு டிக்கெட்டு, அர்ச்சனை டிக்கெட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க எத்தனை விளக்கு என்னங்கிறத வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் யாருக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த விளக்கு போடுறதுக்கு கோயிலுக்கு சந்நிதிக்கு பின்னாடி விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது. அதில் ட்ரே எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த விளக்கு அங்கே ஏற்றிட்டு பக்கத்தில் அந்த பரிகார மண்டபம் இருக்குது. அந்த பரிகார மண்டபத்தில் பரிகார பூஜைக்கு உட்காரணும். இந்த பரிகார பூஜை முடிஞ்சோடனேயுமே அங்கேருந்து நேராக ராகுகேது சன்னதிக்கு போய், அங்கே ராகுகேது சன்னதியில் பூஜை நடக்கும், அதை பார்த்துட்டு வரணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, க்யூவில் நிற்கிற போது பரிகார பூஜைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பேட்ச் முடிஞ்சுதுன்னா ஒரு நாளைக்கு 4 பேட்ச் 3 பேட்ச் அந்த மாதிரி நடக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் பூஜை நடக்கிற நேரத்தை நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். பூஜை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, பூஜை முடிஞ்சோடனேயுமே அங்கே ராகுகேது சன்னதிக்கு போகிற போது அவ்வளோ அவசரமாக ஓடுறாங்க. தயவுசெய்து அப்படி யாரும் ஓட வேண்டாம். பொறுமையாக போய் அங்கே தோசை பரிகாரம் கழித்து முடித்தோடனேயுமே அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது சன்னதி. பொறுமையாக நடந்து போய் பொறுமையாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ அந்த பூஜை முடிஞ்சோடனே சொல்கிறப்போ ஐயர் அதனுடைய கோயிலுடைய ஸ்தல வரலாறு பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பார். அதையும் இப்போ அடுத்த இதில் பின்னாடி சொல்கிறேன். இந்த சர்ப்பதோஷத்தில் ஒரு 12 வகை இருக்குது. அதுக்கு ஓம வளர்த்தி பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஓம வளர்த்தி பரிகாரம் பண்ணோன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறது பின்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்போ ஐயர் அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு சொல்கிறாரு, அதை கேட்கலாம். சரீரம் சர்வரூபம் ராகுவும் கேதுவும் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த இறைவனை பூஜை பண்ணி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ண சன்னதி. பாம்புகள்லாம், லோகத்தில் உள்ள பாம்புகள்லாம் இந்த ஊருக்கு இங்கே உள்ள பரமேஸ்வரனை பூஜை பண்ணி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ண சன்னதி. இங்கே இருக்கிற இறைவன் பாம்புகளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். பாம்புகளுக்கெல்லாம் விஷமும் தெய்வ சக்தியும் கொடுத்து அருள்புரிகிறார். பாம்பிற்கு விஷம் கொடுத்த தலம் திருப்பாம்புரம்னு பேர். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் 3மே இங்கே விசேஷம். மூர்த்தி ஆதிசேஷ மூர்த்தி, ஸ்தலம் பாம்புரம்ங்கிற சேஷபுரி, தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் 3மே இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷம். பாம்புகள்லாம் சிவன்ராத்திரி காலத்தில் நடுஜாமத்தில் இந்த ஊருக்கு இந்த இறைவனை பூஜை பண்ணி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ண சன்னதி. பாம்புகள்லாம் என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சுவாமி பார்த்தீங்கன்னா சுவாமி நாக ஆபரணதாரி, நாகங்கள் அணிகள்லாம் அணிந்துருப்பார். நாகங்கள்லாம் உடம்புல இருக்கும். அந்த உடம்புல உள்ள நாகம்லாம் நினச்சிட்டு தான் நம்மளும் சுவாமி ஒன்று அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தான். அந்த வேளையில் சுவாமியை தேவர்கள் வணங்குறாங்க, சித்தர்கள் வணங்குறாங்க, முனிவர்கள் வணங்குறாங்க, ரிஷிகள் வணங்குறாங்க. அப்படி வணங்கும் போது உடம்புல உள்ள நாகம்லாம் நினச்சிட்டு தான் நம்மளும் சுவாமி ஒன்று அப்படின்னு மனசுக்குள்ளேயே கர்வமாக நினச்சிட்டு தான். அந்த சமயம் விநாயக பெருமான் வரார். தன்னோட தந்தையான பரமேஸ்வரனை பார்த்து சாட்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நமஸ்கரித்து வணங்குறார். அப்போ உடம்புல உள்ள பாம்பெல்லாம் நினச்சிட்டு தான் இந்த விநாயகர் நம்மளை தான் வணங்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வணங்குற விநாயக பெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார்.
ஞான திருஷ்டியால் உணர்ந்த சிவபெருமான் பாம்பெல்லாம் எடுத்து கீழே போட்டு சபிக்கிறார். கடும் கோபத்தில் சபிக்கிறார். தனது சக்தியெல்லாம் இழந்து போயிடணும், பாம்புகளோட சக்தியெல்லாம் இழந்து போயிடணும், தெய்வ சக்தி இழந்து போயிடணும், பலவீனமாக போயிடணும் சாபம் கொடுக்கிறார். பாம்புக்கு சக்தின்னு பார்த்தீங்கன்னா பாம்போட விஷம் தான். அந்த விஷமெல்லாம் நீக்கிறார், விஷமெல்லாம் போகும்போது செஞ்சிடறார். தேவலோக நாகங்களுக்கு தெய்வீக சக்தி இருக்கும். அந்த தெய்வீக சக்தி இல்லாமல் ஆக்கிறார். பாம்புகளுக்கு சுயரூபத்தை கொடுத்துட்றார். பாம்புகளுக்கு பாம்போட உருவம் சுயரூபத்தை கொடுத்துட்றார். தேவசக்தி இல்லாத காரணத்தினால இந்த பாம்புகள்லாம் கைலாய மலையில் வசிக்கிறதுக்கான அருகதை இல்லாமல் போயிடுது, தகுதி இல்லாமல் போயிடுது. அந்த நாகம்லாம் பூலோகத்தில் வந்து விழுந்துடுது. இந்த நாகம்லாம் செய்த தவறை உணர்ந்து ஒரு சில நாக செய்த தவறுக்கு இந்த இனமே பாதிக்கக்கூடாது, சர்வ இனத்தை காப்பாற்றணும், சர்வ இனத்தை ரட்சித்து சாப விமோச்சனை வேண்டி வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க. சுவாமி கொடுத்த சாபம் கொடுத்தது தான், பூலோகத்திலே இருந்து பூஜை பண்ணுங்க, சாப விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லி மறைஞ்சிடறார். இந்த வாக்கை கேட்டுன்னு நாகம்லாம் எல்லா நாளும் ஒன்றிணைந்து ஆதிசேஷன் தலைமையில் சர்ப்பங்கள்லாம் ஒன்றிணைந்து ஆதிசேஷன் அஷ்டமகா நாகங்கள்னு சொல்லக்கூடிய அனந்தன், தட்சகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலகன், குளிகன், சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், பூலோகத்தை சேர்ந்த நாகங்கள், தேவலோக நாகங்கள்னு சொல்லிட்டு சர்வ கூட்டமாக ஆதிசேஷன் தலைமையில் ஒன்றிணைந்து இவாளெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திர வாரியாக சிவ பூஜை பண்ணிட்டே வராங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக சிவ பூஜை பண்ணுறாங்க. அவளுக்கு அந்த சாப விமோச்சனம் நீங்கவே இல்லை. அப்படியே பூஜை பண்ணிட்டு வர காலத்தில் சிவராத்திரி பொழுது வருது. மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் தினம் சதுர்த்தசி காலத்தில் சிவராத்திரி காலம் வருது. அந்த சிவராத்திரி காலத்தில் முதல் காலம் கும்பகோணம் நாகநாதர் கோயிலையும், ரெண்டாம் காலம் திருநாகேஸ்வரர் நாகேஸ்வரரையும் வழிபாடு பண்ணிட்டு, மூணாம் ஜாமம் எழுத்தாப்பில் வந்து, அதாவது லிங்கோத்பவர் காலம் சொல்லக்கூடிய 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து எழுத்தாப்பில் ஒரு தீர்த்த கட்டத்தை உண்டு பண்ணி அதில் நீராடிட்டு நடு ஜாமத்தில் அகத்தி பூ பறித்து ஆழ விழால தொடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. சுவாமி மனம் மகிழ்ந்து இந்த க்ஷேத்திரத்தில் சாப விமோச்சனத்தை கொடுத்து தன்னோட சேர்த்துக்கிறார். பாம்பிற்கு விஷமும் தெய்வ சக்தியும் கொடுத்து அருள்புரிகிறார். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்பரம்னு பேர். இந்த நாகம்னா ஆதிசேஷன் அஷ்டமகா நாகங்கள் சொல்லக்கூடிய அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலகன், குளிகன், சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், இந்த நாகம்லாம் இந்த க்ஷேத்திரத்திலே இருந்து அனுதினமும் சிவபூஜை பண்ணி இறைவனோட அருள் பெறுதா வரலாறு. பாம்புகள்லாம் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் பண்ண சன்னதி. பாம்பு கடிச்சா வரும்ல விஷம், அந்த விஷம் வந்து இந்த சுவாமி இந்த ஊரில் கொடுக்குறார். பாம்பிற்கு விஷம் கொடுக்குறார். இந்த கொடிய விஷமுள்ள நாகம்லாம் இந்த ஊரில் வந்து இந்த இறைவனை பூஜை பண்ணதுனால இந்த ஊரில் சர்ப்பங்கள் தீண்டி யாரும் இறந்ததே கிடையாது. இந்த ஊரில் தேவஸ்தான எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சர்ப்பங்கள் தீண்டி இது நாள் வரைக்கும் யாரும் இறந்தது கிடையாது. நடுஜாமத்தில் அகத்தி பூ பறித்து ஆழம் விழுதால தொடுத்து பூஜை பண்ணதுனால இந்த ஊரில் அகத்தி பூக்காது, ஆழம் விழுது தரைய தொடாது. சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷம் உள்ளவங்கெல்லாம் இந்த க்ஷேத்திரம் வந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணாலே சர்ப்பதோஷம் அனைத்து நிவர்த்தி ஆகிடும். ஜாதகத்தில் ஏற்படுற கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், 18 வருட ராகுமகா தசை, 7 வருட கேது மகா தசை, ராகு புத்தி, கேது புத்தி, திருமண தடை, விவாக தடை, உத்தியோக தடை, சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷங்கள்லாம் ஏற்படுற சுபகாரிய தடைலாம் இருந்ததுன்னா அவெல்லாம் இந்த க்ஷேத்திரம் வந்து இந்த இறைவனை சிவபெருமான பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு இந்த ராகு பகவான், கேது பகவானை வழிபாடு பண்ணால் அந்த அனைத்து விதமான சர்ப்பதோஷமும் நிவர்த்தி ஆகிடும். திருஞான சம்பந்தனால் பாடல் பெற்ற ஸ்தலம். மாலினுக்கு அன்று சக்கரம் ஈந்து மலர்வருக்கு ஒருமுகம் மொழித்து ஆளின் கீழ் வராரம் 4 கரளி அனலது ஆடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கழடியால் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அல்கள் செய்த எம்மடிகள் பாம்புர நன்னகராரே பாம்புர நன்னகரால் பதிகம் படைக்கிறார். விசேஷமான புண்ணிய கஷேத்திரம். நல்லா ஸ்ரத்தையாக வேண்டிக்கங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க, உங்களுடைய தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. இப்போ கோயில் ஸ்தல வரலாறு ஒரு அர்ச்சகர் சொல்லி முழுசாக கேட்டோம். இப்போ சில தோஷத்துக்கு வந்து ஜாதகத்தில் ராகு கேது அமைஞ்சிருக்கிற இடத்த பொறுத்து ஒரு 12 விதமான தோஷம் இருக்குது. அதுக்கு வந்து ஹோமம் செஞ்சு பரிகாரம் பண்ண சொல்லி ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்த ராகு கேது அமைஞ்சிருக்கிறத பொறுத்து ஒரு 12 விதமான சர்ப்பதோஷம் இருக்குது. அனந்தகால சர்ப்பதோஷம், சங்கசோட சர்ப்பதோஷம், கடக சர்ப்பதோஷம், குளிகை சர்ப்பதோஷம், வாசுகி சர்ப்பதோஷம், சங்கல்ப சர்ப்பதோஷம், பத்ம சர்ப்பதோஷம், மகாபத்ம சர்ப்பதோஷம், தக்ஷக சர்ப்பதோஷம்,
கார்கோடக சர்ப்பதோஷம், விஸ்தார சர்ப்பதோஷம், சேஷநாக சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 விதமான தோஷங்கள் இருக்குது. அதை ஒரு சில தோஷத்துக்கு வந்து யாகம் வளர்த்தி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஜோசி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாகம் வளர்த்தி பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து கோயிலில் யாகம் வளர்த்தி பரிகாரம் பண்ணுறதுக்கு இப்போ 5500 கட்டணம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி பரிகாரம் பண்ண வேண்டியது இருந்ததுனால் அவர் குருக்கள் அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் வாட்ஸ்அப் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு அவர் பார்த்துட்டு சொல்லுவார். நீங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அந்த கட்டம் இருக்கிற பேஜை மட்டும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவர் பார்த்துட்டு சொல்லுவார். அது வந்து டைம் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ராகு நேரத்துலேயே நடத்துறதுனால நடத்திக்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சு புக் பண்ணணும். அது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் ஐயர் சொல்லுவார். அவர் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். அவரை காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு போங்க. அப்படி அந்த பரிகார ஹோமத்தில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து அங்கே ஹோமம் நடத்துகிறப்போ இந்த பரிகார ஹோமம் முடிஞ்சோடனே அந்த பரிகார ஹோமத்தில் வச்சுருந்த கலச தீர்த்தத்தை எடுத்து அங்கே ஹோமத்துக்கு நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு தலையோடு அந்த கலச தீர்த்தத்தை நம்மளுக்கு பரிகாரத்துக்கு உட்காந்துருக்கலாம் ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் நாம் போட்டிருக்கிற அந்த ஈர ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு அந்த பழைய ட்ரெஸ்ஸை வந்து அங்கே குளத்தங்கரையிலேயே அந்த பழைய துணி போடுற இடம் இருக்கும், அதில் போட்டுட்டு மறுபடியும் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து இங்கே பூஜையில் உட்காரணும். அந்த எல்லா விவரமே வந்து ஐயர் அதெல்லாம் சொல்லுவார். நீங்கள் இப்போ ஃபோன் பேசி அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தெல்லாம் அனுப்பிச்சி விட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அது போய் அதில் பூஜையில் கலந்துக்குங்க. இப்போது ஹோம பரிகாரம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஹோம பரிகாரம் நடக்கிறத வீடியோவில் பாருங்கள். தீமகே தன்னோ ராகு பிரஜோதயாது ஸ்வாஹா. நகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய 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 தீமகே தன்னோ ராகு பிரஜோதயாது ஸ்வாஹா. இந்த ஐயருடைய பேர், ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த பூஜையில் கலந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.